நான் சரண்யா மனோகரன், வெள்ளக்கோயிலிருந்து, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், ஃபவுண்டர் ஆஃப் ஈடாம் ஆர்கானிக். இன்னைக்கு நான் மாத்தியோசி ப்ரோக்ராம் மூலமா உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. இந்த ஒரு செக்மெண்ட் ஜெயா டிவி வந்து எங்களுக்கு வழங்கியது அது மிகப்பெரிய ஹாப்பி. ஏன்னா எங்களை மாதிரி ஒரு சின்ன ஆண்டர்பிரனர்ஸ் வந்து உலகம் முழுவதும் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் எங்களுக்கு ரொம்பவே மிக அவசியம். இந்த வாரம் ஃபுல்லா என்னோட ஜேர்னி பத்தி நீங்க பார்க்க போறீங்க. என்னோட ஸ்கூலிங் ஃபுல்லாவே நான் திருப்பூர்ல தான் முடிச்சேன். அம்மா அப்பா வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சாங்க. ஸோ அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரியே நான் என்னோட ஸ்டடீஸும் உங்களுக்கு நல்லா தான் பண்ணேன். ஸ்கூலிங்ல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப துருதுருவான ஒரு கிட்டு. எல்லா காம்படிஷன்லயுமே நான் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பிரைஸ் வாங்குறனும் இல்லையோ தவிர பட் நான் எல்லா காம்படிஷன்லயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு எந்தூ வந்து எனக்கு இப்பவுமே என் லைஃப் லாங் ஃபுல்லா டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு டவுன் வந்தாலுமே என் வாழ்க்கையில வந்து அதை நான் நினைச்சுக்க மாட்டேன். திரும்பி எழுந்து நின்று மறுபடியும் நான் வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. எனக்கு இன்னொரு அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க தான் வந்து என்னோட இன்லாஸ், ஃபாதர் இன்லா, மதர் இன்லா. அவங்க பேர் வந்து மிஸ்டர் சேகர் அண்ட் மணிமேகலா. பிஃபோர் மேரேஜும் சரி ஆஃப்டர் மேரேஜும் சரி என் லைஃப் ரொம்ப சக்சீடா இருக்கிற காரணமே இந்த ரெண்டு பேரண்ட்ஸ் மட்டுமே தான். ஏன்னா அவங்க வந்து என் வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு உறுதுணையா இருக்கிறங்காட்டி தான் வந்து என்னோட கிட்டை வந்து அவங்க நல்லா பாத்துக்கிறங்காட்டி தான் என்னோட லைஃப்லயே வந்து நான் சக்சீட் ஆக முடிஞ்சிச்சு. அதனாலதான் வந்து நான் ஈடாம் ஆர்கானிக்ங்கிற பிராண்டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஸ்கூலிங் பாத்தீங்கன்னா நான் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல திருப்பூர்ல முடிச்சேன். 10th வரைக்கும் நான் அங்கதான் படிச்சேன். 11th 12th பாத்தீங்கன்னா நான் பயாலஜி குரூப் எடுத்தேன். பயாலஜி குரூப் ஏன் எடுத்தேன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அப்பெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஏன்னா என் வாழ்க்கையில வந்து ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னா என்னன்னே தெரியாது. என்னை சுத்தி இருந்தவங்களும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான் இருந்தாங்க. என் அப்பா பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ் டிரைவர். இதை பார்த்து நான் வளர்ந்தங்காட்டி எனக்கு வந்து ஒரு ஆண்டர்பிரனர்னா என்னன்னே தெரியல. ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நிறைய நம்ம கிட்ட காசு வேணும், பணம் வேணும், அப்புறம் தான் வந்து நம்ம தொழில் தொடங்க முடியும் அப்படின்ட்டு நான் ஒரு தாட் எனக்கு அப்பவே இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ இந்த தாட்ல இருந்துலாம் நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நான் அப்ப நினைக்கவே இல்லை. பட் என் லைஃபே வந்து மாத்தினது வந்து என்னோட பேபி பர்த்துக்கு அப்புறம் தான் வந்து என் லைஃபே வந்து என் கெரியர் மாத்துச்சு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஆகலாம் அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஸ்கூல் லைஃப் இப்படியே போயிட்டே இருந்துச்சு. 12th வந்து நான் பயாலஜி எடுத்தேன். எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அவ்வளோக்கா பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஐடில போய் ஒர்க் பண்ணணும், அந்த சிஸ்டம் பார்த்து ஒர்க் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வந்து எனக்கு பிடிக்காது. வாழ்வியல் சார்ந்தா நமக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கிறங்காட்டி நான் வந்து பயாலஜி குரூப் ப்ரிஃபர் பண்ணேன். நான் காலேஜ்ல வந்து ஃபுட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். ஏன்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிக்காது, நம்ம ஒரு புதுசா ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபுட் டெக்னாலஜி சூஸ் பண்ணேன். ஏன்னா ஃபுட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி ப்ரிசர்வேஷன், அந்த ஃபுட் ப்ராசஸிங் பத்தி நம்ம படிக்கணும், இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதை பத்தி நம்ம R&D எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறங்காட்டி நான் வந்து உங்களுக்கு காலேஜ் லைஃப் வந்து ஃபுட் டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணேன். என் லைஃப் நல்லாவே போயிட்டே இருந்துச்சு. அப்பா வந்து என்னை வந்து ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி தான் படிக்க வச்சாரு. ஸோ அதனால வந்து நான் வந்து அப்பவே என்ன நினைச்சேன்னா கண்டிப்பா ஒரு காலேஜ் முடிக்கும் போது நம்ம ஒரு பிளேஸ்மெண்ட்டோட தான் வெளியே வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து பிளேஸ்மெண்ட்டும் ஆனேன். ஆனா எதுல ஆனேன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து காக்னிசன்ட் சிடிஎஸ்ல தான் நான் பிளேஸ் ஆனேன். ஸோ அந்த ஐடி செக்டர் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு லைன். என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணங்காட்டி நான் ஐடிக்கு வந்து ஒர்க் பண்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. இருந்தாலும் கூட நான் படிச்ச ஃபுட் டெக்னாலஜில எனக்கு ஒரு நெஸ்லேயோ, ஒரு கேட்பரிலையோ, ஒரு R&Dலயோ, ஒரு குவாலிட்டிலயோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் அன்பார்ச்சுனேட்டா எனக்கு அந்த ஆல்ரெடி நான் பிளேஸ் ஆனங்காட்டி என் காலேஜ் ரூல்ஸ் படி ஒரு டைம் தான் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணணும். ஸோ அதனால வந்து என்னால வந்து ஃபுட் டெக்னாலஜி ஓரியன்டா போக முடியல. ஸோ என் லைஃப் ஜேர்னி வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸோ எப்படியோ அப்பா அம்மா லோன் வாங்கி படிக்க வச்சதுக்கு நான் பிளேஸ் ஆகி என்னோட ஜாபும் உங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான் MNCல ஒர்க் பண்ணேன். என்னால வந்து ஃபுல்லா அதுல ஒர்க் பண்ண முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐடி செக்டர் அப்படின்காட்டி என்னால வந்து ஒரு 3 month 4 month மேல கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படியே என் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அந்த கம்பெனில இருந்து ஜாப் சுவிட்ச் ஓவர் ஆயிட்டு நான் வந்து ஜுபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் பிட்ஸால வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்ணேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா அந்த 2013 14 15 காலகட்டத்துல நான் வந்து என்னோட ஜாப் கரியர் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒன்லி அந்த ஜாப்குள்ளே தான் இருந்தேன். ஒன்னா வந்து ஹையர் பொசிஷன் வந்து ஜாப்லேயே தான் போனே தவிர அதை தாண்டி என்ன வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த ஆண்டர்பிரனர் ஜேர்னி வந்து வித்தின் ஷார்ட் பீரியட் ஒரு 2020ல என் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா 2021ல என்னை வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நிறைய அவார்ட்ஸ்ல நான் ரெகக்னைஸ் ஆனேன். என்னை வந்து நிறைய கஸ்டமர்ஸுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்காகவே தான் நான் வந்து ஆண்டர்பிரனர் கெரியர் வந்து நான் சூஸ் பண்ணேன். காக்னிசன்ட்ல வந்து நான் பிளேஸ் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஜுபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ்ல வந்து ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். ஸோ இப்படியே என்
இன்ஜினியரிங் கரியர் போச்சு. தென் வந்து அஃப்கோர்ஸ் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. மேரேஜ் என்னோட லைஃப் பார்ட்னர் பேர் வந்து மிஸ்டர் பிருத்திவிராஜன். அவர் தான் ஒரு மிகப்பெரிய பேக் போன் ஃபார் இடம் ஆர்கானிக். அவர் இல்லாமல் நான் இல்லை. இன்னைக்கும் கூட இந்த ப்ரோக்ராம்க்கு நான் வந்து பேசுறதுக்கு காரணம் கூட அவர் தான். நான் நிறைய இதில் வந்து பேக்கப் வருவேன். பட் ஹீ யூஸ் டு என்கரேஜஸ் மீ. என்கரேஜ் பண்ணி நீ இப்போ இதை பண்ணு, இதை கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறவர் மிஸ்டர் பிருத்தி, என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஸோ அவருக்கு இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளக்கோயிலில் போய் செட்டில் ஆனேன். நான் வந்து ஆஃப்டர் காலேஜ் வந்து நான் பிளேஸ் ஆகி ஃபுல்லாக ஜாப்லேயே என்கேஜாக இருந்தங்காட்டி, என் லைஃப் ஃபுல்லாக என்கேஜாக இருந்தங்காட்டி எனக்கு அந்த ஒரு லோன்லினஸ் எனக்கு இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் படித்த ஃபுட் டெக்னாலஜி வந்து வெளியூரில் இல்லைனா வெளி டிஸ்ட்ரிக்ட் இல்லைனா ஃபாரின் கண்ட்ரீஸில் எனக்கு ஜாப் கிடைக்கும். பட் என்னோட இன்லாஸ் வந்து இல்லை, நீ அதை பண்ண வேண்டாம், நீ இப்போதைக்கு வீட்டிலே இரு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்னை வந்து ஒரு தடை போட்டுட்டாங்க. ஸோ அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் கன்சீவ் ஆனேன். ஒரு பேபி பார்ன் ஆனா. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமெச்சூர் பேபி, ஒரு 7 மந்த்லேயே வந்து பார்ன் ஆகிட்டா. அண்டர் வெயிட்டில் தான் அவள் பிறந்தா. ஸோ அவளை வந்து டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வீட்டில் சரி அவளை பார்த்துட்டு சரி நம்ம லைஃப் இவ்வளோதான் அப்படின்ட்டு நான் அந்த ஒரு தாட்லேயே அப்படியே லைஃப் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் அவள் ஓகே ஓரளவுக்கு நல்ல ஒரு நார்மல் வெயிட் கெயின் ஆகிட்டா. அதுக்கப்புறம் என்னோட மதர் இன்லா ஃபாதர் இன்லா ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நான் பக்கத்தில் ஒரு எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு ஐடிசி பிஸ்கட் கம்பெனி, நம்ம சாப்பிட்ற அந்த மாம்ஸ் மேஜிக் பிஸ்கட் கம்பெனி வந்து அங்கே இருக்குது. அங்கே போய் நான் வந்து ஒரு குவாலிட்டி இன்சார்ஜாக என்னோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு, அப்படியே போயிட்டே இருந்துச்சு என் கெரியர். பட் அதுவும் கூட வந்து என்னோட கிட் வந்து ரொம்ப குறும்பு பண்ணுறா அப்படின்ட்டு இருந்தங்காட்டி என்னோட இன்லாஸ் வந்து கொஞ்சம் இதை நீ வேலைக்கு போக வேண்டாம், நீ கொஞ்சம் இதை ஸ்டாப் பண்ணிக்க, அவள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட ஃபர்தர் கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு தான் வீட்டில் சும்மா இருக்கவே பிடிக்காது. அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசித்தேன். நம்ம டைரெக்டாக வந்து மொபைலில் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதில் ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு போயிட்டே இருந்துச்சு. அதுக்கும் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் வந்துச்சு. அதுதான் வந்து நம்மளோட கோவிட் 2019-2020 அந்த டைமில் வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொரியர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பீப்புள்ஸோட நெட்வொர்க்கிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ என்னடா இது நம்ம என்ன பண்ணாலுமே எதுலையாவது ஒரு எண்டு கார்டு வருது அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஏன் வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு பொருள் நம்ம கஸ்டமைஸ் பண்ணக்கூடாது, அது ஏன் நம்ம குழந்தைக்காக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அவளுக்கு வந்து ஒரு சோப் வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அந்த சோப் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். சோப்போட அட்டை பாக்ஸை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர் ஆஃப் கெமிக்கல்ஸாக இருக்கும். நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ், கலருக்கு ஒரு கெமிக்கல், அந்த ஃபோமுக்கு ஒரு கெமிக்கல், அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கெமிக்கல்ஸாக இருக்கும். ஒரு ஒரு குழந்தைக்கு போய் நம்ம இவ்வளோ கெமிக்கல்ஸ் போடணுமா அப்படின்ட்டு தாட் எனக்கு வந்துச்சு. அந்த சோப் நீங்கள் போட்டு குளிச்சிங்கன்னா எவ்வளோதான் தண்ணி ஊற்றுனீங்கனாலுமே ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்காது, ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அது எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. சரி நம்ம ஏன் இவளுக்கு ஒரு கஸ்டமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கீன் இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் வந்து இடம் ஆர்கானிக்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட மாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். என் அம்மா வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹேர் ஆயில், நல்ல ஒரு ஹெர்பல் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு தாட்டில் வச்சு எங்கள் அம்மா சொல்ல என் பாப்பாக்காக நான் என் ப்ராடக்ட் பண்ண என்னோட பிராண்ட் தான் வந்து இடம் ஆர்கானிக். அந்த சோப்ஸை வந்து நான் என் பாப்பாக்காகவும் பண்ணாமல் என்னோட சுற்றி இருக்க நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்தேன். என்னோட ப்ராடக்ட் வந்து சோப்பில் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணல, ஒரு ஷாம்பு பாராகவும் கொடுத்தேன். நம்ம எல்லாருமே வந்து ஷாம்பு வந்து சாட்ஷேட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்ஸில் அது லிக்விட் கன்சிஸ்டன்சி ஆகிறதுக்கும் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன் வந்து ஒரு அரப்பு சீவக்காயை வந்து நம்ம ஏன் தலைக்கு இப்போ ரெகுலர் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு தாட்டில் நான் வந்து ஒரு ஷாம்பு பாராக வந்து இன்னோவேட் பண்ணேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70+ ஹெர்ப்ஸ் ஃபுல்லாகவே இன்ஃபியூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆலிவ், ஆல்மண்ட், அவகேடோ, ஆர்கன் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆயில்ஸில் ஷாம்பு பார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி என் ப்ராடக்ட் தான் நான் வந்து கொஞ்சமாக நான் டெவலப் பண்ணேன். நம்ம என்னதான் நம்ம வாழ்க்கையில் முன்னாடி எதாவது நடந்தாலுமே யூனிவர்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நான் எப்பவுமே வந்து நான் நம்புவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் அந்த காம்படிஷனில் பங்கேற்று ப்ரைஸ் வாங்காத நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய இதில் நான் புட் டவுன் ஆனாலுமே எனக்கு அது வந்து இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து நான் 12th ஏன் எடுத்தேன், எனக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசை அப்படிங்கிறக்காட்டி நான் பயாலஜி எடுத்தேன். பட் என்னால் டாக்டர் ஆக முடியலனாலும் கூட எனக்கு அந்த பயாலஜி வந்து இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ட் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிளான்ட்டோட R&D, அந்த பிளான்ட்டோட ரிசர்ச், அந்த பிளான்ட்டோட நன்மைகள் தெரிஞ்சுக்க எனக்கு அந்த பயாலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட காக்னிசன்ட், எனக்கு பிடிக்காம தான் IT வேலைக்கு நான் போய் சேர்ந்தேன். அதில் இருக்க அந்த டெஸ்டிங் ஃபீல்டு
என்னோட கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே நான் அதுல கத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட டாமினோஸ்ல வந்து ஜுபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ்ல ஆப்ரேஷன்ல வந்து மேனேஜரா இருந்தது. அந்த ஆப்ரேஷனல் மேனேஜர் இதுதான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி நம்ம ப்ராடக்ட பிச்சிங் பண்ணலாம், ஒரு எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் கஸ்டமர் கையில எப்படி நம்ம ப்ராடக்ட் ரீச் பண்ணலாம், அதோட ஃபினான்ஸ் லைனா, ஐடி செக்மெண்ட், ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நான் ஜுபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் எல்லாம் நான் கத்துக்கிட்டேன். ஸோ நான் கத்துக்கிட்ட அந்த எல்லாத்துக்குமே நான் கடந்து வந்த அந்த பாதைகள் எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்யூ பண்றேன் இந்த ஒரு தருணத்துல. இப்படிதான் வந்து நான் என்னோட இடம் ஆர்கானிக் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாத்துக்குமே நம்மளோட யூனிவர்ஸ் வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம் ஃபியூச்சர்ல நமக்கு அது ஹெல்ப் ஆகுது அப்படின்ட்டுலாம் இல்லவே இல்லை. கண்டிப்பா நமக்கு அது ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகும். அது நீங்க பிளஸ் பாசிட்டிவா பண்றதும் நெகட்டிவா பண்றதும் நம்மளோட தாட்ஸ்ல தான் இருக்கு. நீங்க எது பண்ணீங்கனாலுமே உங்க யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா இப்ப இல்லைனாலும் ஒரு 5 to 10 yearsல உங்களுக்கு அது எங்கேயாவது ஒரு ஸ்பார்க்லா கிடைக்கும். உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். இப்படிதான் வந்து என்னோட பாஸ்ட் கரியரும் கூட எனக்கு இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல ஃபியூச்சர் டென்ஸ்ல எனக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்படிதான் வந்து நான் என்னோட இடம் ஆர்கானிக் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் இடம் ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணாங்க. என்னோட ஃபாதர் இன்லா என்ன சொன்னார்னா, எடுத்துனே ஸ்டார்ட் பண்ற அவர் என்ன சொன்னார்னா, ஏதாவது ஒரு ட்ரேட்மார்க் இருக்கணும், ஒரு நார்ம்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாரு. நான் எடுத்தோன்னே என்ன இவர் இப்படி சொல்றாருன்னு நினைச்சு நெகட்டிவா யோசிச்சு நான் வந்து அது புட் டவுன் பண்ணிருக்கலாம். பட் நான் அப்படி நினைக்கல. அவர் சொல்றதுல வந்து நான் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா ஓகே நம்ம ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணோம்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரேட்மார்க் எடுக்கணும், ஜிஎஸ்டி எடுக்கணும், எம்எஸ்எம்இ எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி லைனா ஒவ்வொன்றா எடுத்துட்டு நம்ம படிப்படியா வளருவோம் அப்படின்னு தான் நான் என்னோட இதை வந்து நான் கெரியரை வந்து கொண்டு வந்தேன். அவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு நான் வந்து பேக் ஆன் ஆகல. அதுல இருந்து நெகட்டிவ்ஸ் எடுத்துட்டு அதுல இருக்க பாசிட்டிவ்ஸ் நான் எடுத்துட்டு நான் பாட்டி என் வழியில போயிட்டே இருந்தேன். நீங்க நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்னா எல்லாருமே வந்து அட் அ டைம் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க, மெஜாரிட்டி வந்து அப்போஸ் தான் பண்ணுவாங்க. சோ நீங்க அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன வருதோன்ட்டு அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களை தாண்டி உங்களை தவிர உங்களை பத்தி வேற யாருக்குமே தெரியாது. சோ அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, அடுத்தவங்க ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டுலாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது புது வகையான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு ஜாப்ல இருந்தேன். அந்த ஜாப்ல இருந்து என்னோட கெரியர் வந்து அவ்வளோக்கா சன்ஷைனா இல்ல. ஆனா என்னோட ஆண்டர்பிரினர் கெரியர் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா எடுத்தோடனே வந்து நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் 555 ஈவெண்ட்ல வந்து அவார்டு வாங்கினேன். 5000 MSMEல வந்து அவார்டு வாங்கினேன். அதே மாதிரி உங்களுக்கு குவாலிட்டிக்காக ஒரு அவார்டு வாங்கினேன். அப்புறம் பின்னக்கல் ஃபர்ஸ்ட் விமன் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கினேன். இந்த அவார்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷத்துல தான் நான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு ஜாப்ல இருந்ததுன்னா கண்டிப்பா என்னால வந்து செக்யூர் பண்ணிருக்க முடியாது. இன்னைக்கு நான் இங்க நின்று மாத்தியோசி ப்ரோக்ராம்ல உங்க முன்னாடி பேசுறதுக்கும் கூட என்னோட இடம் ஆர்கானிக் மட்டுமே தான் காரணம். நான் ஒரு ஜாப்ல இருந்திருந்தேன்னா 10ஓட 11 தான் தெரிஞ்சிருப்பேன். ஆனா ஒரு யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடியாவை, ஒரு கிரியேட்டிவான ஒரு ஐடியாவை வச்சு நீங்க உங்களோட வாழ்க்கையில வந்து சன்ஷைன் ஆகணும். ஸோ இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்படித்தான் வந்து என்னோட ஜேர்னியுமே ஸ்டார்ட் அப் ஆச்சு. வந்து நான் இடம் ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் வந்து ரீசெல்லிங்ல வந்து அமௌண்ட்டை வச்சு கொஞ்சமா வச்சுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட்மார்க் வாங்கினேன். ட்ரேட்மார்க் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7,000-8,000 வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகும். ஜிஎஸ்டிக்கு வந்து ஒரு 1,000 rupees ஸ்பெண்ட் ஆகும். எம்எஸ்எம்இக்கு வந்து நம்மளே வந்து ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ட்டல் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல கொஞ்சமா தான் நான் வந்தனே தவிர எடுத்துனே நான் வந்து ரொம்பலாம் ஸ்டார்ட் அப்லாம் கொண்டு போகல. பிளஸ் வந்து எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா அதெல்லாம் தான் ப்ரொமோட் பண்ணேன். அதுக்கு நான் மெட்டாக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்றேன். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எஃபி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் என்னோட கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கெயின் ஆனாங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கொலீக்ஸ் வந்து பாஸ்ட் ஒர்க் பண்ண கொலீக்ஸ், என்னோட ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ் எல்லாருமே வந்து எங்கிட்ட இப்போ வரைக்கும் எங்கிட்ட டை அப்ல இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாமே என்னோட கஸ்டமர்ஸா மாறி இருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அவங்க தான் வந்து உண்மையா எனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்ஸை வச்சு என்னோட ப்ராடக்ட் வந்து நான் மென்மேலும் வந்து நல்ல ஒரு ப்ராடக்டா உங்களுக்கு வந்து அப்படியே மாத்திட்டே இருந்தேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. கஸ்டமர் பேஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, நீங்க வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸை வந்து நம்ம பொறுமையா அவங்களுக்கு லிசன் பண்ணணும். கஸ்டமர்ஸோட தேவைக்காக தான் நாம ஒரு ப்ராடக்ட் டெவலப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாவே எங்கேயாவது ஒரு கஸ்டமருக்கு அது தேவையா இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம ஒரு நியூ இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் கொண்டு வரோம். இப்படித்தான் வந்து ஒவ்வொரு ஆண்டர்பிரினரும் வருவாங்க. எடுத்தோடனே வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்லாம் வராது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் தேவையா இருக்கும்.
அந்த ப்ராடக்ட்டை நம்ம டெவலப் பண்றதா வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ். இதை வந்து நான் ரொம்பவே நம்புறேன். ஸோ என் கஸ்டமர்ஸோட நீட்ஸ் வந்து என்னென்னு கேட்டுக்குவேன். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா வந்து ஒரு சோப் பார், ஷாம்பு பார், ஹேர் ஆயில் ஆரம்பிச்ச என்னோட ப்ராடக்ட் வந்து இப்போ 50+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுக்கு காரணமே என்னோட கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஒரு ஹேர் டை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னோட ஹேர் டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெக்குலரா இருக்கும். இயற்கையான ஒரு ஹேர் டை. அதில் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், செம்பருத்தி, அவ்ரி, கடுக்காய், ஜடாமன்சி, இந்த மாதிரி உங்களுக்கு ஹெர்ப்ஸ்லாம் வச்சு ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு பண்றது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மெனக்கெட்டு ஒவ்வொரு ரா மெட்டீரியல்ஸ் நம்ம போய் தேடணும். ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் கேமமைல் அப்படின்னு ஒரு ஃபிளவர் பார்த்தீங்கன்னா ஹிமாலயால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். சாஃப்ரான் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல தான் எடுப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல, அந்தந்த ஸ்டேட்ல நான் எந்த மண்ணில் அந்த ரா மெட்டீரியல் வளர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து நான் ரிசோர்ஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து நான் இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து நல்லா தரமா இருக்கங்காட்டி தான் என்னோட ப்ராடக்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்படித்தான் வந்து என்னோட கஸ்டமர் பேஸ் வந்து நல்லாவே வளர்ந்துச்சு. கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் கிங். கஸ்டமர் தான் எப்பவுமே நம்ம ரைட்டுன்னு நினைக்கணும். கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. அந்த ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு என்னோட ஜுப்லன் ஃபுட் ஒர்க்ஸ்ல வந்து நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்போ கஸ்டமர் எனக்கு மெசேஜ்ல இன்ஸ்டாலே டிஎம் பண்ணாவே நான் வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லுவேன். ஸோ அதுவே வந்து எனக்கு அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமரா மாறிடுவாங்க. ஸோ என்னோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் மூலமா வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணி செலிபிரிட்டிஸ்க்குலாம் கொடுத்து ப்ரொமோஷன் மூலமா வந்து என்னால் வந்து என்னோட ப்ராடக்ட்டை வந்து மென்மேலும் இது பண்ண முடியாது. நான் வந்து ரியலாகவே என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட என் ப்ராடக்ட் கொடுத்து எப்படி ரிவ்யூஸ் இருக்குன்ட்டு அவங்க கிட்ட வாங்கி அந்த வீடியோஸ், அந்த ஒரு போஸ்டர் ஸ்டோரிஸ் தான் நான் என்னோட இன்ஸ்டா, எஃபி, வாட்ஸ்அப்ல எல்லாம் போடுவேன். ஸோ அதனாலேயே வந்து என்னோட கஸ்டமர் பேஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. வேர்ட் டு வேர்ட் அந்த கஸ்டமர் வந்து டைரக்டா போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட சொல்றங்காட்டி தான் வந்து என்னோட ப்ராடக்ட்டும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு 10 கஸ்டமர்ஸ்ல ஆரம்பிச்ச என்னோட பிசினஸ் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க குறுகிய காலத்துல. அது காரணமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட் அண்ட் கஸ்டமர் கிட்ட நான் காட்டுற அந்த அஃபெக்ஷன் தான். என்னோட பிராண்ட் ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணமே வந்து பாத்தீங்கன்னாவே என்னோட பேரண்ட்ஸ், அப்புறம் என்னோட பாப்பா தான். ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நாங்க 2 பேரும் வந்து பெண் குழந்தைகள். எங்க ரிலேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு சன் இருந்தாங்க, ஒவ்வொரு பாய் பேபிஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு தாட் இருந்துச்சு, பையன் தான் வந்து நெக்ஸ்ட் பாத்துக்குவான், பொண்ணுனா பாத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. அதுக்காகவே வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப குலதெய்வ கோயிலுக்கு எல்லாம் போறாங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அப்பாவுக்கு அடுத்தது பையன் இல்லை அப்படிங்காட்டி அம்மா அப்பாவை கொஞ்சம் விட்டுட்டு அவங்க மட்டும் டைப் ஆகி போய்க்குவாங்க. ஸோ இப்படி எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப கொஞ்சம் இரிட்டேட்டா ஒரு மாதிரி இருந்துச்சு. இதை வந்து என் அம்மா அப்பா என்கிட்ட ஷேர் பண்ணலினாலும் எனக்கு கொஞ்சம் புட் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி பொண்ணுங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த 90s அந்த ஒரு ஜென்ரேஷன் அந்த எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. பட் இப்ப அந்த மாதிரி இல்லவே இல்லை. பெண்கள் நினைச்சாலும் நம்ம எதை வேணாலும் நம்ம மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. இப்ப வந்து பாய் கேர்ள் போத் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. இந்த ஒரு தருவாயில நான் எங்க அம்மா அப்பாவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா எங்க அம்மா அப்பானால ஒரு சோர்ஸ் இருந்து அவங்களால அவங்கள பாத்துக்க முடியும் அப்படிங்கிற சோர்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் வந்து அஸ் அ கிட்டா வந்து நான் போய் அவங்கள பாத்துக்கிறது, நான் போய் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காகவே தான் நான் என்னோட பிராண்டை வந்து நான் ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரீசன் நான் ஒரு ஆண்டர்பிரினர் ஆனதுக்கு. எல்லாத்து மாதிரி நான் வேலையில இருந்தேன், வேலையை விட்டுட்டேன், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, குழந்தை, அதுக்கப்புறம் நான் அப்படியே என் கெரியர் விட்டுருக்கலாம். பட் இல்ல, நான் அப்படி விடல. என் பேரண்ட்ஸை வந்து நான் பாத்துக்கணும், நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்துல தான் வந்து நான் என்னோட ஆண்டர்பிரினர் ஜேர்னியே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது எனக்கு நல்லாவே எனக்கு கை கொடுக்குது. ஸோ டோன்ட் வெரி அம்மா அப்பா, நான் உங்களை கண்டிப்பா நல்லாவே பாத்துக்குவேன். ஸோ இப்படித்தான் வந்து என் கெரியர் நான் பில்டப் பண்ணேன். இப்ப நான் ஒரு ரா மெட்டீரியல் வந்து ஒரு சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அதுக்காக மெனக்கெடணும். அது எங்க நல்லா இருக்கு அப்படின்னு ரிசோர்ஸ் பண்ணி நம்ம தான் போய் தேடி தெரிஞ்சு நம்ம வாங்கணுமே தவிர நமக்காக கண்டிப்பா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இல்ல உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர அதை தாண்டி நம்மளால வர முடியாது. ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும். அதையும் தாண்டி நம்ம வரணும், அதையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்மள வந்து நெக்ஸ்ட் செக்மெண்டே நம்ம அதை வந்து கூட்டிட்டு போகும். ஸோ
நம்ம வந்து யாராவது நம்மளை கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. ஸோ உங்களை பத்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களால என்ன முடியும்ட்டு உங்களுக்கு மட்டுமே தெரியுமே தவிர உங்களை தாண்டி வேற யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்க தாண்டி வந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், உங்களுக்கு நீங்க தாண்டி வந்த அந்த வலி, வேதனை, சோகம், அவமானம் எல்லாமே வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது எல்லாமே ஒரு மோட்டிவேஷனலா வச்சு நீங்க வந்து அதை தாண்டி நீங்க மேலும் லைஃப்ல ஜெயிச்சு வரணும். ஸோ இப்படிதான் வந்து என்னோட ஜெர்னியும் கேரி ஆச்சு. என்னோட கஸ்டமர் பேசஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 கஸ்டமர்ஸ்ல இருந்து ஒரு 9,000 8,000 ரீச் ஆயிருக்குன்னு பார்த்தேன். அதுக்கு காரணம் கூட என்னோட அந்த ரா மெட்டீரியல் சோர்சஸ், நான் எப்படி மேக்கிங் பண்றேன், நான் மேக்கிங் பண்ற வீடியோஸ் எல்லாமே வந்து நான் லைவா போட்டுருவேன். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சோபார்ல பாத்தீங்கன்னா திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு 9 நம்பர்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஒரு லிப்பாம்ல பாத்தீங்கன்னா ஒரு லிப்பாம்னா போட்டோன்னா என்ன நினைப்பாங்க, டிண்ட் கொடுக்கணும், ஒரு பிங்க் கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லவே இல்லை. உங்களுக்கு இயற்கையான முறையில நீங்க பண்ணணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்காது. ஸோ நீங்க போட போட நம்ம பிக்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்குமே தவிர உங்களுக்கு போட்டோன்னா வந்து உங்களுக்கு டிண்ட் எல்லாம் கொடுக்காது. நிறைய பேர் இந்த சொசைட்டில என்ன நினைச்சிருக்காங்கன்னா போட்டோன்னே எப்படி க்ளோ ஆகணும், போட்டோன்னே நம்ம ரொம்ப அழகாயிரணும், முடியெல்லாம் கொட்டுறதா ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இல்லவே இல்லைங்க. நீங்க ஆர்கானிக்கா ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு சர்டன் பீரியட்ஸ் எடுக்கும். உங்களுக்கு இமிடியேட்டா ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இமிடியேட்டா சைட் எஃபெக்ட்ஸும் கொடுக்கும். ஸோ நம்ம நிறைய கெமிக்கல் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடுறங்காட்டி நமக்கு நிறைய அந்த கேன்சர் உண்டான செல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உண்டாகுது. ஸ்கின்ல வந்து பென்ட்ரேட் ஆகி நிறைய பேருக்கு இந்த மங்கு, பிக்மெண்டேஷன்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ரெட்னஸ் அதெல்லாமே வருது. ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ஆர்கானிக்கை நோக்கி நீங்க போகணும். ஸோ நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய யாருமே வந்து கிரீம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஒரு இயற்கைத்துவம் வாய்ந்த சூழ்நிலையில தான் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு இயற்கையான பொருட்களை வச்சுதான் அவங்களோட ஸ்கின் அண்ட் ஹேரை பாதுகாத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன், இப்ப இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக என்னோட ப்ராடக்ட்ஸ்ல எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலா எப்படி பண்ணுவோம்னா அதே மாதிரி தான் இருக்கு. என்னோட ப்ராடக்ட்ஸ்ல எந்த ஒரு 0 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நான் அடிச்சு சொல்லுவேன். இட்ஸ் cruelty free and fully plant based products. கவர்மெண்ட்ல வந்து நமக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அதை பத்தி நான் சொல்ல போறேன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா EDII ஒன்று இருக்கு, Entrepreneur Development Innovation Institute. இந்த EDII வந்து 2001ல இருந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த EDII இருக்கு. இல்லை நீங்கள் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை போய் பாருங்கள். இல்லைனா என்னோட இன்ஸ்டா பேஜ் போய் பாருங்கள். அவங்க வந்து வீக்லி ஒவ்வொரு புதுசான ஒரு கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஹெர்பல் ஸ்கின் கேர், ஹேர் கேர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேக்கரி ஐட்டம்ஸ் பற்றி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. மில்லட் ஐட்டம்ஸ் பற்றி, இல்லை உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கணும், ஃபோட்டோகிராஃபி பற்றி ஒரு கிளாஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. யூடியூப் பத்தி இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ், ஈவன் கோல்ட பத்தி கூட உங்களுக்கு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. வித் கவர்மெண்டோட சர்டிஃபிகேஷனோட, அதோட கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு அந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணும். வித் லெஸ் அமௌண்ட்ல வித் சர்டிஃபிகேஷனோட உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணும். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். EDII பார்த்தீங்கன்னா MSME செக்டர் கீழே இருக்குது. MSME வந்து நம்மெல்லாம் வந்து ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பற்றியான ஒரு தகவல் வந்து நீங்கள் MSMEல வந்து போய் பதிவு பண்ணியிருக்கணும். அதில் வந்து உங்களுக்கு மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ், அதில் நீங்கள் எந்த வகையான தொழில் சார்ந்தீங்கனாலும், குடிசை தொழில் இல்லை அதை தாண்டி ஒரு மீடியம், அந்த மாதிரி எந்த ஒரு தொழில் நீங்கள் பண்ணிங்கனாலும் MSMEல போய் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் இது மட்டும் தான் தேவை. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய லோன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய சப்சிடி லோன்ஸ் இருக்குது. ஒரு ஃபுல் லோனுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னா IVP லோன்ஸ்லாம் இருக்குது. உங்களோட ஐடியா மட்டும் சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கு அந்த ஐடியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண தெரியல அப்படின்னா IVPன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல போய் நீங்க EDIல இல்லை MSMEல போய் நீங்க உங்களோட டைரக்ட் ஆஃபீஸ்க்கே போயிருங்க. உங்களுக்கு யாராவது மென்டர் இருப்பாங்க, நீங்க யாராவது கைட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. நீங்க டைரக்டா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்ல போய் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அவங்க மென்டர் வந்து கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு அவங்க எடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் லோன் வாங்கி அவங்க லைஃப்ல சக்சீட் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன். கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த ஒரு தருவாயில் வந்து என்னோட மதர் இன் லாக்கு நான் மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வித்தவுட் மை மதர் இன் லா என்னால் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஏன்னா என்னோட கிட்டை வந்து ஒரு 3-3.5 வயசுலேருந்து அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வீட்லேயே ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் இங்கே சென்னைக்கு வந்திருக்கேன், என்னோட மாத்தியோசி ப்ரோக்ராமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே என்னோட பிஸ்னஸை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. ஸோ என்னோட மதர் இன் லா வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வந்து இண்டிபெண்டண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஐடியாவை திங்க் பண்ணி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி நீங்கள் மென்மேலும் வளரணும். நம்ம யாருமே வந்து டிபெண்ட்டாக இருக்கணும், பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் வந்து டிபெண்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். இது நான் பெண்களுக்கு மட்டும் சொல்லலை, வளர்ந்து வரும் ஒரு மென் விமென் எல்லாத்துக்குமே தான் நான் சொல்கிறேன். நம்ம படித்த படிப்புக்கு கரெக்டாக வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யோசிக்காதீங்க. நீங்கள் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து தேவை நம்ம உலகத்தில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு ப்ராடக்ட்டும் சர்வீஸும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளோட பேர் வந்து எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் டாட்டா, ரிலையன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்லேருந்து வந்தவங்க தான். அவங்களோட நீட்ஸ் வந்து எப்பவுமே நம்ம உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ நீங்கள் ஒரு டிசைட் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப சன்ஷைனாக இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக சொந்த காலில் ஒரு தொழிலில் இல்லை ஒரு வேலையில் ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாக இருந்தோம்னாவே நம்மளோட ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இடிஐயிலே வந்து நிறையா ட்ரைனிங்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா லைவாக வந்து ப்ராடக்ட் வந்து எப்படி நான் மேக் பண்ணுறேன், எப்படி ஆர்கானிக்காக பண்ணுறேன், எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் எப்படி என்னோடய பொருளை வந்து நான் மேக் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக இடிஐயில் போய் நான் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இடம் ஆர்கானிக்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாவே என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா பேஜ், கூகுள் பேஜ் எல்லாமே வரும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இல்லை உங்களுக்கு ஏதாவது என்னோடய ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் ரீசெல்லிங் பண்ணணும் இல்லை ஒயிட் லேபிளில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் மேக்கிங் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் பண்ணணும், இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து ஹெசிடேட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே சொல்லிடுவேன். நிறைய பேர்த்துக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியும், ஃப்ரெண்ட்லியாக போய் நம்ம கேட்போம், பட் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அதனாலே வந்து நம்ம ஹெசிடேட் ஆகக்கூடாது. அவங்க சொல்லிடலாம், ஏன் நம்ம போய் டைரெக்டாக அந்த ஆஃபீஸ்லேயோ இல்லை அந்த ஒரு ஆர்கனைசேஷன்லேயே நம்ம போய் கேட்டோம்னா அவங்களோட நமக்கு அவங்க மென்டார் வந்து சூப்பராக சொல்லி தருவாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே போனீங்கன்னாவே உங்களுக்கு அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்லாம் நிறையா சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் டைரெக்டாக அந்த எங்கே போய் உங்களுக்கு அந்த தகவல் வேணும் அப்படின்ட்டு அங்கே போய் கேட்டிங்கனாவே உங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கையில் வந்து நம்ம ஹெசிடேட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சிடணும். அது வந்து நல்வழியில் மட்டும்தான் செய்யணும். அதுக்குன்ட்டு நமக்கு எது தோணுதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. உங்களோட யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் என் வாழ்க்கையில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டங்காட்டி தான் நான் வந்து என்னோட பிராண்டையே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நான் போய்கிட்டே இருக்கேன். இன்னும் என் ஜேர்னி வந்து போய்கிட்டே இருக்கும். இடம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசத்துலேருந்து எடுத்த பேர். எனக்கு வந்து புத்தாவோட வரிகளெல்லாம் ரொம்ப பிடிக்கும். புத்திசம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். புத்தாலேருந்து எடுத்த பேர் தான் இடம், YIDAM. இடம் ஆர்கானிக் இப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், யோகா, பீஸ்ஃபுல், இன்னர் பீஸ், மேனிஃபெஸ்ட் இதெல்லாம் தான் அதோட மீனிங். ஸோ இதுதான் வந்து இடம் ஆர்கானிக். இதை தான் வந்து நான் என் பிராண்ட் நேமாக வச்சுருக்கேன். ஸோ இந்த வாரம் வந்து என்னை பற்றி நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க. நான் சரண்யா, எங்கேருந்து வந்தேன், நான் என்ன படித்தேன், நான் ஏன் என் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன், ஸோ யாருக்காக ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாமே நீங்கள் என்னோடய ஃபுல் பயோகிராஃபி நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்பவே ஹாப்பி.